நில்றி நில்றி. நில்றி இங்கடி ஓடுற. இரு நீ எனக்கு ஓடுதாண்டி. என்ன அடிச்சாலும் சரி. எங்க ஓடுற? என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ற பாரு. வாடி. என்ன சத்தம் பண்ணாலும் கந்தல் தாண்டி. பாண்டி பாண்டி என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இது அசிங்கமா இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போல. ஐயோ நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் அசிங்க பாண்டி. சொன்னா கேளுங்க. எதுல அசிங்கம்? மாமா வீட்ல இருந்து ஓசி கிஞ்சி குடிச்சிக்க பொறுக்கி ராஸ்கல். புறம்போக்கு கல்ச நீ பேசி அசிங்கத பத்தி. ஐயோ நான் புறம்போக்கவே இருந்துட்டு போறேங்க. என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. தயவு செஞ்சு மகா விடுங்க. நீ வா மகா விடுங்க. பாண்டி சொன்னா கேளுங்க. வேணா பாண்டி நான் சொல்றத புரிஞ்சுக்கிறீங்க. ஏன் மேலே கை வச்ச நீ? ஒண்ணு யாரு மேலடா கை வச்ச? பொறுக்கி பையல. எவ்வளவு சொன்னா நீ திருந்த மாட்டேன். கோபி மச்சானுக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமாடா? உன்னைய சும்மா விட்டு வச்சிருக்கானே அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் பொண்ண கூட தப்பு இல்லடா. பொறுக்கி ராஸ்கல். யார் வீட்ல வந்து போறீங்க? யாரு மேல? இல்லடி இப்படி ஓடுற. பாண்டி நில்லு. பாண்டி விடு பாண்டி. பாண்டி விடு பாண்டி. யாரடா கை வைக்கிற? ஒரு அடிச்சா கூட தப்பு இல்லடா. பொறுக்கி ராஸ்கல். மரியாதை டேய். எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியாடா? உன்னால உங்க அப்பா அம்மா எவ்வளவு கிட்ட தெரியுமாடா? ராஸ்கல் போறா எதிர. இந்நேரம் உங்க பிள்ளை வாழ்க்கைய சீரழிக்க தெரிஞ்சான். அண்ணன் மட்டும் இல்ல ஒண்ணு அவனை கொண்டிருப்பேன் இல்ல நான் செத்துருப்பேன். இப்படி ஒரு பொறுக்கி பிள்ளை பெத்து வச்சுட்டு இவரை எதுக்கு அடிக்கிறீங்க? மாப்பிள்ள நான் தெரியாம அடிச்சுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என் மேல கோவப்படாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள உங்க காலோட விழுறேன். எங்க போறீங்க? மணி எங்க போறீங்க? மாப்பிள்ள பாருங்க மாப்பிள்ள. ஏதோ நான் தெரியாம செஞ்சுட்டேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள புத்தி செஞ்சுட்டேன். பாருங்க மாப்பிள்ள. அண்ணா ப்ளீஸ் அண்ணா எங்க போறீங்க? மாப்பிள்ள பாருங்க. உங்களுக்கு அண்ணா நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அண்ணா இந்த வாழ்க்கைக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணி எங்க போறீங்க? அண்ணா ப்ளீஸ் அண்ணா தயவு செஞ்சு போகாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் எங்க போறீங்க? அண்ணா தயவு செஞ்சு போகாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். அண்ணா நீங்க எங்க போறீங்க? அண்ணா தயவு செஞ்சு போகாதீங்க. ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் பாருங்க மாப்பிள்ள. நான் செஞ்ச தண்ணி தயவு செஞ்சு போகாதீங்க. அண்ணா உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். அண்ணா எனக்காக அண்ணா ப்ளீஸ் எனக்காக தயவு செஞ்சு போகாதீங்க. ப்ளீஸ் மகா ஒரு ஆம்பளைய உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதத்தான் செஞ்சேன். ஒரு ஆம்பளைய இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருக்கக்கூடாது. அதத்தான் இப்ப நான் செய்யறேன். மாப்பிள்ள நான் புத்தியாட்டு போய் செஞ்சுட்டேன் மாப்பிள்ள. போகாதீங்க மாப்பிள்ள. மகா பாட்டி செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருமா. மகேஷுக்கு என்னதான் பதில் சொல்ல போறேனா? மகேஷ் முகத்துல எப்படிதான் மொழிக்க போறேனா? மகேஷ் இங்க என்ன நடந்துன்னு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நான் அடிச்சதுனால மாப்பிள்ள வீட்டை விட்டு போயிட்டாருமா. நான் பாயம்மா வாழ்க்கையே நான் கெடுத்துட்டேம்மா. பாய மூடு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நல்ல மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறியா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுதான் தப்பு. என் கல்யாண தப்பையும் அந்த பாண்டி தான் பிரச்சனை பண்ணா. இப்போ அந்த பாண்டி தான் பிரச்சனை பண்றான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். நம்ம எல்லாரும் ஒண்ணு நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இல்லன்னு நீங்க காமிச்சிட்டீங்க. என் புருஷனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அறிவு கட்டவளே எப்படி நடக்கா? நம்ம வீட்டு மாப்பிள்ளை எப்படி நடக்கா? எப்படி அடிச்சடா? ஏடி வேண்டாம் மயிலே. பொம்பளைக்கு மேல கை நீட்ட கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லிருக்க? ஏன்டா அப்படி புத்தி கட்ட காரியம் பண்ண? நம்ம வீட்டு மாப்பிள்ளை அடிச்சிருக்கானே வா. அதனால அவன் பண்ண அதே புத்தி கட்ட காரியத்தை நீ செய்ய போறியா? முட்டாள் முட்டாள் தப்பு பண்ணுவோம் பாண்டிடா. என்ன 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 கன்றாவி நடக்குது இந்த வீட்ல? இந்த பாண்டி திருந்தவே மாட்டான். திருந்த மாட்டான். இவனை முதல்ல கொண்டு போடணும். நானே இவனை கொண்டு போடுறேன். அவனை கொண்டு போட்டா இல்ல சரியாயிடுமா? ஏன்டா இப்படி இருக்கிற பிரச்சனையில கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே, அந்த நிம்மதியும் போயிடணுமா இந்த வீட்டை விட்டு? சொன்னையா படிச்சு சொன்ன
உன் பொண்ணு கல்யாணம் முடியற வரை உன் வீட்டோட இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா ஐயா? என்னங்க இப்படி பேசுறீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? இவ்வளவு பெரிய வீட்டுல சொந்த பந்தம்லாம் இருக்கும்போது உங்களையும் மீறி அவன் துணிச்சல் எப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். நான் பேராவூர்ல ஆபீஸ் போயிடுவேன், அவன் தோட்டம் தோறணும் போயிடுவா. அவ தனியா வீட்டுல இருக்கும்போது இங்க பண்ண அசிங்கத்தை அங்க பண்ண மாட்டாங்க. என்ன உத்தரவாதம்? உங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்புல எங்களை குத்தம் சொல்றீங்களே. ஐயா, ஒரே குடும்பமா இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், உன் புள்ள என் புள்ள பிரிச்சு குத்தம் சொல்லுவியா? ஐயா, நீங்க எங்களை குத்தம் சொல்றதும் நாங்க உங்களை குத்தம் சொல்றதும் போதும். இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. கோபி இப்பவே மகா காலத்துல தாலி கட்டணும். என்னையா அதுக்கு அவசரம்? வீட்டுல மாப்பிள்ளைக்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம், இப்ப வந்து கல்யாணம் ஆகுதுன்னு கோபி, நீ பேசாத. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கியா? நான் பொண்ணு பெத்தவன். இது பாருங்க, இதுக்கு ஒரே வழிதாங்க இருக்கு. இப்பவே கோபி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். ஐயா, நான் பதறி போயிருக்கேன் ஐயா. பதில் சொல்லுங்க. தள்ளுமா நல்ல என்ன பைத்தியக்காரத்தனம்? என் பொண்ணு கொளுத்திக்கிறேன்னு சொன்னா குடும்பத்தோட கொளுத்திட்டு சாகரம்யா. நிம்மதி தானே உங்களுக்கு? என்னையாது என்னையாது நிம்மதியா இருக்கியா? அவ சாக்குறேங்கிற, நீ கொளுத்திக்கிறேங்கிற. சொல்லாத சொல்லாத. இந்த மாதிரி அரைச்சொல்லு கேட்டு கேட்டு இந்த வீட்டுல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மையிலே நடந்துருண்டா பாவி. கேட்டுக்க, இப்ப நான் சொல்றத கேட்டுக்க. புஷ்பா, உனக்கும் சொல்றேன், அம்மாடி நீயும் கேட்டுக்க. கோபிக்கும் மகாவுக்கும் நிச்சயம் பண்றதுக்காக ஒரு தேதி பார்த்திருந்தோம் இல்லையா? அதே தேதியில கோபி மகா கழுத்துல தாலி கட்டுவான் ஐயா. இது பாருங்க, எனக்கு சமாதானம் பண்ண சொல்லலையா? இல்ல, உன்னை சமாதானப்படுத்த இல்ல. நிச்சயம் பண்றதா இருந்த தேதியிலேயே கோபி உன் வீட்டு மாப்பிள்ளை ஆயிடுவான். போதுமா? ஆகணும் ஐயா, ஆகணும். ஆனா ஒன்ன மறந்துட்டீங்களே, என் வீட்டு மாப்பிள்ளை எங்க? என் வீட்டு மாப்பிள்ளை எங்கயா? என் பொண்ணுக்கு நான் என்னையா பதில் சொல்வேன்? ஏப்பா, எங்கேயா போயிருப்பாவன்? இல்லப்பா, கண்டிப்பா தப்பா ஒண்ணு நடந்திருக்காதுப்பா. ஆனா எங்க போயிருக்கானே தெரியலையே. செல்ல கூட வச்சுட்டு போயிட்டானே. சும்மா இருங்க. என்ன அவர்கிட்ட போய் பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க இது? உங்க வீட்டு பொம்பளைகளுக்கு கொஞ்சம் கூட பொறுமையா கிடையாதா? அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறப்போ என்னையே அடிக்காத குறையா பேசினாங்க. இப்போ என் தம்பிய கை நீட்டி அடிச்சிருக்காங்க. எங்கீங்க எங்கீங்க நடக்கும் இந்த அநியாயம்? வீட்டுக்கு வந்து ஒரு மருமகனை ஒரு மாமியா கை நீட்டி அடிச்சிருக்காங்க. எங்கேயாவது நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க பாருங்க, எங்க ரெண்டு பேருக்கு வேணா மான ரோசம் இல்லாம இருக்கலாம். அதனாலதான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நாங்க இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா என் தம்பி அப்படி இல்லங்க. நாங்க அவனை அப்படி வளர்க்கல. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனை ரோசத்தோட வளர்த்திருக்கோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே என் தம்பி இந்த வீட்டுக்கு வருவானானே தெரியலையே. சொல்லாதம்மா, சொல்லாத. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இப்போ இந்த நிமிஷம் என் தம்பி இங்க வந்து ஆகணும். இல்ல நீங்கெல்லாம் என்ன பொம்பளையா பார்க்க மாட்டீங்க. ஆமா, மாப்பிள்ளை எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாரா? அந்த மாதிரிலாம் போற ஆள் கிடையாது கோபி. விசாரிச்சு பாருங்களேன். சரி, நான் கேட்டு பாக்குறேன். எப்பா, போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுமா? வேண்டாம் கோபி, மாப்பிள்ளை பேரெல்லாம் போலீஸ்க்கு கொண்டு போய் அவன் கோச்சுக்கிட்டு போகல. அவன் ஒரு நல்லது பண்ணிட்டு தான் போயிருக்கான். வந்துருவான் கோபி, எனக்கு நம்பிக்கை இருக்கு கோபி. அவன் நிச்சயமா திரும்பி வந்துருவான். ஹலோ மச்சான், நான் செல்வரங்கம் பேசுறேன். மாப்ள மாப்ள மாப்ள, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க எல்லாரும் உங்களை காணோம் இங்க தேடிட்டு இருக்கோம். முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க. இல்ல மச்சான், என்னால அங்க வர முடியாது. மன ரீதியா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். என்னவா? நான் பட்ட அவமானமெல்லாம் போதும். வாழ்க்கையில காசு பணம் ரொம்ப முக்கியங்கிறது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா ஒரு மாமியார் கையால அடி வாங்குற அளவுக்கு போகுமா? இங்க பாருங்க, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களை அடிச்சிட்டு இப்ப அழுதுட்டு இருக்காங்க சித்தி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க. எங்க இருக்கீங்க நீங்க? முதல்ல வீட்டுக்கு வாங்க. அது இருக்கட்டும், என்னை தேடாதீங்க மச்சான். நான் கோச்சிக்கிட்டு போகல. 1000 மன்னிப்பு கேட்டாலும் நான் பட்ட அசிங்கம்லாம் போகுமா? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்ப என்னால அங்க வர முடியாது. என்னை தேடி போலீஸ் கேஸ்ன்னு போகாதீங்க மச்சான். இங்க பாருங்க, நீங்க சொல்றது எல்லாமே சரி. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. முதல்ல வீட்டுக்கு வாங்க. மச்சான், நான் கண்டிப்பா வருவேன். நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்க தங்கச்ச கண்டிப்பா நான் கூட்டிட்டு போவேன்.
மச்சான், மகேஷ்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? மாப்பிள்ள உன்கிட்ட பேசணுமா? முதல்ல போன் கொடுங்க, என் தம்பிகிட்ட நான் பேசிக்கிறேன். டேய் தம்பி, டேய் எங்கடா இருக்க? என்னடா இது? அந்த பொம்பளை உன்னை கை நீட்டி அடிச்சிருக்காடா, அவளை சும்மா உள்ளாமாடா? அக்கா அக்கா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுக்கா. நான் எங்கேயும் கோச்சுக்கிட்டு போகலக்கா. இந்த பிரச்சனையை அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசி பெரிய பெரிய பிரச்சனையை ஆக்கிடாதக்கா. அக்கா, மகேஷ் கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்கா. சரிடா, இந்த மகேஷ். ஹலோ ஹலோ, எங்க போயிட்டீங்க? மகேஷ், என்ன நீயாவது புரிஞ்சுக்க மகேஷ். உன்னை நான் இப்படியே விட்டுட்டு போயிட மாட்டேன் மகேஷ். நான் ஒரு நல்ல வேலையில சேர்ந்து உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிற அளவுக்கு காசு பணத்தோட கண்டிப்பா வருவேன். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாங்க. நீங்க உடனே நம்ம வீட்டுக்கு வாங்க. புரிஞ்சிக்க மகேஷ், என் மனசு பூரா நீதான் இருக்க. அந்த நினைப்போட தான் நான் இங்க இருந்து போறேன். மகேஷ், அக்காவை மாமாவை நீ தான் பார்த்துக்கணும். அக்கா கொஞ்சம் முன்ன பின்ன பேசினாலும் நீ தான் மகேஷ் அனுசரிச்சு போகணும். அவங்களுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? நான் போயிட்டு வர்ற வரைக்கும் இனிமே நீ அழவே கூடாது. நீ அழுத என்னால நிம்மதியா இருக்க முடியாது மகேஷ். மகேஷ், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பா கை நிறைய சம்பாரிச்சிட்டு வந்து நம்ம தனியா போய் சந்தோஷமா இருப்போம் மகேஷ். மகேஷ், உடம்ப பார்த்துக்கோ. என்ன நினைச்சு கவலைப்படாது. வச்சிடுற மகேஷ். ஹலோ ஹலோ. என்னம்மா? அண்ணே. அழாதரா அழாதரா, அவர் வந்துருவார். மாப்பிள்ள வந்துருவார். அழாதரா அழாதரா, வந்துருவார். மகா, சொல்லுங்க தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. முதல்ல இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை நிறுத்து. நான் ஒன்றும் இந்த உலகத்துல இல்லாத ஒரு அதிசய பிறவி கிடையாது. ஒரு சராசரி மனுஷன். தினமும் 1008 பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்க ஒரு சாதாரண மனுஷன். எனக்கு நீங்க ஹீரோ தான். உங்களை பத்தி நான் எப்படி வேணா நினைப்பேன். அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. நான் அதை பத்தி பேசவில்லை மகா. நான் ஒரு நாள் கூட உன்னை என் ஒய்ஃபா நினைச்சு பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உங்களை குடும்பம் நடத்த முடியும்? இந்த கல்யாணம் சரியா வராது மகா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. வேண்டாம். இத பத்தி ஏற்கனவே நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. இதுக்கு பதிலும் நான் சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களை மாத்திடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்கு இப்ப கல்யாணத்துக்கு அவசரப்படணும்? முதல்ல ஒரு காரணம் இருந்துச்சு. உன்னோட காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும். மலர் மேடம், அவங்களுக்கு எனக்கு இனி எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இனி மலர் மேடத்தை தேடி போறது கிடையாது. கேக்குறதுக்கே காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. உங்க காதுக்கும் குளிர்ச்சியா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நமக்கு ஃபிக்ஸ் பண்ண டேட்லயே நம்ம கல்யாணம் நடக்கும். ஏன் மகா இவ்வளவு அவசரப்படணும்? நான் ஏற்பட்ட குழப்பத்துல இருக்கேன். நான் கொஞ்சம் தெளிவாகணும். அதுக்கு டைம் வேணும். இப்ப எதுக்கு டைம் கேக்குறீங்க? இதுவே லேட். உங்களுக்கு ஏதாவது பணம் எதுவும் ரெடி பண்ணணும்னா சொல்லுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது இல்ல மகா, கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா குடும்பம் நடத்த போறத ஆரம்பிச்சு வைக்கிற நாள். அந்த ஆரம்பத்தையே நம்ம குழப்பத்தோட ஆரம்பிக்கணும். தெளிவான பிறகு ஆரம்பிக்கலாமே. இங்க பார், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஓகே. ஆனா அது உடனே நடக்க வேணாம். நான் உன்னை மனைவியா ஏத்துக்கக்கூடிய மனநிலைமைக்கு என்னை மாத்திக்கிறேன். அதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒரு 2 வருஷம் இல்ல 1 வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு எனக்கு இதுல மட்டும் ஹெல்ப் பண்ணு மகா, ப்ளீஸ். நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டா? நமக்கு ஃபிக்ஸ் பண்ண தேதியிலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க சுண்டு விரல் கூட என் மேல பட வேணாம். நான் பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்கேன். ஓகே, தெளிவா சொல்லட்டா? இப்ப நீங்க எல்லாரும் என்னை ஊருக்கு போன்னு சொல்றீங்கல்ல, என் கழுத்துல ஒரு தாலி மட்டும் கட்டுங்க. நான் பேராவூரிலே போய் இருந்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ உங்க மனசு எப்ப மாறுதோ அப்ப வாங்க, நம்ம குடும்பம் நடத்தலாம். நீங்க தான் யோசிக்கணும். கடவுளே, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி எனக்கு சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்க போற? இப்படி அவமானப்படுத்திட்டு போயிட்டானே என்னவே.
என்ன பண்ணுவேன் நானு? காமு, இந்த பாருமா, ஜாக்கிரதையா இருக்கணுமா நீ. ஆமா, இந்த பாண்டி பைய உன் மேல கோவமா இருக்குமா? எல்லார் மேலயும் கோவமா இருக்காம, வெறி பிடிச்சு அலையறாம, அடிபட்ட பாம்பா இருக்காமா அவன். அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாதுமா. ஜாக்கிரதையா இருமா நீ. என்னடா இது, கூட பிறந்த அண்ணனே அப்படி சொல்றாரு, அவனை பார்த்து இப்படி பயப்படுறாரு அப்பான்னு பாக்குறியா? தலையெழுத்து, என் தலையெழுத்து. பாப்பா கோபி, பா, என் நிலைமைய பாத்தியாடா? செத்துருலாம் போல இருக்குடா, செத்துருலாம் போல இருக்கு. ஏடா, இப்படி அசிங்க பிடிச்ச புள்ளைய பெத்து வச்சிருக்கேன்டா நானு. எங்கடா போய் முட்டிப்பேன் நானு, எங்க போய் முட்டிப்பேன்? தாங்க முடியல கோபி, என்னால தாங்க முடியலடா என்னால. சித்தப்பா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்றது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தான் சித்தப்பா யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மனசை தளர விட்டுறக்கூடாது. கோபி நல்லா எடுத்து சொல்லுப்பா. என்ன சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்டேங்கிறாரு. சனியா, இப்படி ஒரு பிள்ளை என் வகத்துல வந்து பிறக்கலன்னு சொல்லி தள்ள முடியலாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். விடுங்க சித்தி. சித்தப்பா, சித்தியே எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க, அப்ப நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கணும். இல்லடா, இவ சொல்றது கேக்குறடா நீ. இவ இன்னைக்கு ஒன்று சொல்ல, நாளைக்கு வார்த்தை மாத்தி பேசுறா. இவ சொல்றதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறடா நீ. இது பாண்டி பையன் நடிச்சு நான் மனசு உடைச்சு போய் கிடக்குறேன். இவ கோபி, எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. என் கூட வா, நம்ம 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்.